நல்லவர். இந்த வருஷத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு பேசும்படியாக நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். ஆண்டவர் நல்லவர். என்னோடு கூட உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். The book of Deuteronomy chapter 33 verse 23. வேதம் அங்கே சொல்கிறது, நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான். And of Naphtali God said, O Naphtali, satisfied with favor and full with the blessing of the Lord. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க பாருங்க, நப்தலியை குறித்து வேதம் இப்படியாக சொல்கிறது, அவன் தேவ தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலும் கூட என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைவாய். You will be satisfied with the favor of the Lord. ஆண்டவர் இந்த வருஷத்திலே நமக்கு தந்த வாக்குத்தத்தம், தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயை பெறுவாய் என்று கர்த்தர் வாக்குப்பட்டிருக்கிறார். இந்த ஆண்டு தேவ தயவின் ஆண்டாக நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அநேக தேவனுடைய பிள்ளைகளை குறித்து நாம் வேதத்திலே ஆண்டவரிடத்தில் எப்படி தயவு பெற்றார்கள் என்று சொல்லி வருஷத்தினுடைய முதலாவது நாளிலே புது வருட ஆராதனை நாம் கேட்டோம். ஆண்டவர் நல்லவர். ஒருத்தர் சாட்சியை சொல்லியிருந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. காலை ஆராதனைக்கு 8லேருந்து 10:30 தான் முடிஞ்சிட்டு போன உடனே 11 மணிக்கு இமெயிலை திறந்தா வேலை கிடைத்து விட்டதுன்னு ஒரு செய்தி வந்துருந்துச்சு. ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம், வேலை உங்களுக்காக அப்பாயின்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தயவு பாராட்டினார் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. ரொம்ப காம்படிஷனா இருந்துச்சு, எப்படி கிடைக்கும் நாங்க நினைச்சோம். ஆனால் கர்த்தர் சொன்னபடியே கர்த்தர் வேலையை தந்தார் என்று சொல்லி, அதன் திருச்சியிலே வேலையை கொடுத்தார் என்று சொல்லி அவர்கள் சாட்சி அனுப்பியிருந்தாங்க. உடனே அல்லேலூயா, ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். அவரை சார்ந்து நாம் இருக்கும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு தயை செய்கிற கர்த்தராக இருக்கிறார். இந்த நாளும் கூட நான் நப்தலியினுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நப்தலி என்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து, யாக்கோபுடைய புத்திரனாகிய இந்த நப்தலியுடைய வாழ்க்கையிலிருந்து 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நப்தலியை குறித்து 3 விதமான தீர்க்கதரிசனங்கள் இருக்கிறது. 3 தீர்க்கதரிசனங்கள் நப்தலியை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே வேதம் சொல்கிறது. அங்கே யாக்கோபு ஒரு தீர்க்கதரிசனை சொல்கிறார். யாக்கோபு நப்தலியின் தகப்பன் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறார். அது எதை குறித்து சொல்கிறார் என்றால், person of Naphtali, நப்தலி என்கிற நபரை குறித்து, அவன் இப்படி இருப்பான் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார். பிற்பாடு மோசே ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறார் நப்தலியை குறித்து. அதுதான் இங்க நாம் வாசித்தோம். அது நப்தலி குறித்து மாத்திரமல்ல, நப்தலி கோத்திரத்தை குறித்து சொல்கிறார். For the tribe of Naphtali, நப்தலி என்கிற கோத்திரத்தை குறித்து அவர் மோசே ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றார். இன்னுமாக ஏசாயா நப்தலியை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அது நப்தலி நாட்டை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்றார். லேண்ட் ஆஃப் நப்தலி, நப்தலி நாட்டை குறித்து அவர் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதை நாம் 9ஆம் அதிகாரத்தில் ஏசாயால வாசிக்க முடியும். ஆகவே நப்தலி தனி மனிதனை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கிறது. நப்தலியின் கோத்திரத்தை குறித்து தீர்க்கதரிசனம் இருக்கிறது. நப்தலிக்காக பகிர்ந்து கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தை, அந்த இடத்தை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கிறது. ஆகவே இந்த 3 தீர்க்கதரிசனத்தை குறித்தும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த தீர்க்கதரிசனத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தேவன், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம இந்த வருஷத்திலே ஆண்டவர் இந்த ஆண்டை நமக்கு இயர் ஆஃப் காட்ஸ் ஃபேவர், இயர் ஆஃப் காட்ஸ் ஃபேவர் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். தேவ தயவின் ஆண்டு. நான் 1ஆம் தேதி சொன்னேன், ஆண்டவர் தயவு பாராட்டுவதற்காக சில காலங்களை வைத்திருக்கிறார், சில நேரங்களை வைத்திருக்கிறார், சில வருஷங்களை வைத்திருக்கிறார். Season of God's favor, the moment of God's favor, the time, the year of God's favor என்றெல்லாம் வேதத்தில் வாசித்தோம் அல்லவா? 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயை செய்யும் காலம் வந்தது என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அனுக்கிரக வருஷம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா 61:2 இன்னும் அனுக்கிரக நேரம் என்று சொல்லி ஏசாயா 49:8 வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் தயை பாராட்டுகிற ஆண்டவர். நமக்காக தயை பாட்டுகிற நேரம் வந்து விட்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சிலருக்கு 1ஆம் தேதி தயவு வந்துருச்சு, 2ஆம் தேதி வந்திருக்கிறது. ஆண்டவருடைய மொமெண்ட் ஆஃப் ஃபேவர் உங்க வாழ்க்கையில் இந்த வருஷத்துல தேடி வரும். ஹல்லேலூயா.
பல காரியங்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம். மணி 8:10 அநேக காரியங்களை உங்களுக்கு நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஆகவே நீங்கள் குறித்து வைத்து இதை உங்களுக்கு என்று சொந்தமாக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. பில்லி இப்பதான் பார்க்குறவங்களை நாங்கள் கவனிக்கல. நீங்கள் முடிஞ்சவனை வேணா செய்யப்பட்டு சொல்லுங்க, அப்புறம் லேட்டாக வருவீங்கன்னு நினைச்சேன் நான். ஓகே, ஸ்கிரிப்ஷனில் வந்து பிரதர் இருக்காங்க. ஆண்டவர் நல்லவர். தேவன் நாமம் மையப்படுவதாக. முதலாவதாக வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 49:21. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். இன்பமான வசனங்களை வசனிப்பான். இன்பமான வசனங்களை வசனிப்பான். Naphtali is a door set free and he utters beautiful words என்று சொல்லி யார் சொல்றா? யாக்கோபு தன்னுடைய இறுதி நாட்கள்ல தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க 49ஆம் அதிகாரம் முழுசும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒவ்வொரு தனி நபரையும் அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரூபன் ஆரம்பிச்சு அங்கே பலரை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அதுல இங்க வரும்பொழுது நப்தலியை குறித்து சொல்லும் பொழுது நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அநேக மிருகங்களை குறித்துலாம் சொல்றாரு. யூதாவை குறித்து சொல்லும் பொழுது பால சிங்கம் என்று சொல்கிறார். இசக்கார் குறித்து அங்கே சொல்லும் பொழுது 14ஆம் வசனத்துல இரண்டு பொதியின் நடுவில் படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை என்று சொல்கிறார். என்னமாக தானை குறித்து சொல்லும் பொழுது அவன் விரியனை போல இருப்பான் என்று சொல்கிறார். ஆனா நப்தலியை குறித்து சொல்லும் பொழுது ஒரு மான், பெண் மானுக்கு ஒப்பாக அவன் விடுதலை பெற்ற ஒரு பெண்மான். ஹல்லேலூயா. விடுதலை பெற்ற இஸ் a door set free. அவன் விடுதலை பெற்ற ஒரு பெண்மான் என்று சொல்லி அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒரு மான ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருந்தா அப்படி இருக்கும். இமேஜின் a door behind the bars cage. ஒரு கூட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறத எப்படி இருக்கும்? அசையாது, அங்க எங்கேயும் போக முடியாது, விடுதலையா செயல்பட முடியாது. ஆனால் இங்கே போட்டிருக்கு விடுதலை பெற்ற ஒரு பெண்மான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்ன சொன்னால், யாக்கோபின் தீர்க்கதரிசனம் என்ன சொன்னால், நீ விடுதலை பெறுவாய். You will be set free. நீ விடுதலை பெறுவாய். இது ஒரு விடுதலை ஆண்டாக, இயர் ஆஃப் ஃபேவர் என்று சொல்லும் பொழுது இயர் ஆஃப் ஜூபிலி, அது ஒரு விடுதலை ஆண்டு. நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்மை கட்டி வைத்திருந்த காரியங்களிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க பண்ணுகிற ஒரு ஆண்டாக ஆண்டவர் நமக்கு தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. குமாரனாக இயேசு விடுதலையாக்கினால் நமக்கு மெய்யாகவே விடுதலை உண்டு. அவர் பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் பலவிதமான கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நப்தலி குறித்து நீங்கள் முந்தின அதிகாரங்களில் வாசிக்கும் பொழுது நப்தலி யாக்கோபுக்கு பிறந்த ஒரு குமாரன், 6வது பையனாக பிறக்கிறான். 6வது சன்னாக நப்தலி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தான் நப்தலி பிறக்கிறதை வாசிக்கிறோம். அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டது காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே ராகேல் சொல்கிறார், மணிக்கோ யார் சொல்றதாங்க அங்க சொல்ற நம்ம பார்க்கிற 30ஆம் நான் மகா போராட்டமாக சகோதரோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டால். போராடி மேற்கொண்டேன். I have a great struggle and I have won என்று சொல்கிறார். போராடி மேற்கொண்டேன். இஸ்ரவேல் என்பதற்கும் பாருங்க, போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி இஸ்ரவேல் பிறக்கிறார். இங்கேயும் அதுக்கு தகுந்த அர்த்தம் தான் வருது. போராடி மேற்கொண்டேன். நப்தலி stands for victory and prevail. அங்கே ஜெயத்திற்கு, வெற்றிக்கு அடையாளமாக இந்த நப்தலி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இங்க வாங்க. இந்த இடத்துல போட்டிருக்கு, யாக்கோபு சொல்கிற ஆசீர்வாதம் நப்தலிக்கு என்னவென்று சொன்னால், நீ விடுதலை பெற்றவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை ஆண்டவன் இந்த ஆண்டிலே தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் சங்கீத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு 3 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த விடுதலைக்கு அடிப்படையில் 146ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் வேதம் எப்படியாக சொல்கிறது, the Lord will set the prisoners free. அவர் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறாராம். கட்டுண்டவர்களை. நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான கட்டுகள், ஒருவேளை உங்க வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு கூட சில காரியங்களை விட முடியாதபடிக்கு இருக்கலாம். ஆனா இந்த 2021ஆம் வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுவிக்கிற ஆண்டவர். உங்களுடைய கட்டுகளை ஆண்டவர் விடுவிப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விடுதலையாக செயல்பட முடியாதபடிக்கு உங்களை எதெல்லாம் கட்டி வைத்திருக்கிறதோ ஆண்டவர் விடுவிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். This year freedom is coming to you. உங்க வாழ்க்கையில விடுதலை ஆண்டவர் நிச்சயமாகவே தருவார்.
ஆண்டவருடைய தயவில ஒன்று விடுதலையாக இருக்கிறது. இரண்டாவதாக சங்கீதம் 18:48 வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 18:48 நீங்க வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் அங்க இப்படியாக சொல்கிறான், ஆண்டவர் என்னை சத்துருக்களுக்கு விலக்கி விடுவிக்கிறார். சத்துருக்களுக்கு, நம்முடைய வாழ்க்கையில சில சத்துருக்கள் வந்திருக்கலாம், நம்மை மேற்கொள்ளும்படியாக அவர்கள் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், நமக்கு விரோதமாக திட்டங்களை இட்டுக் கொண்டிருக்கலாம், நமக்கு விரோதமாக பல சதிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்களுக்கு தாவீதை விடுவித்தது போல ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை விட என்னை நீர் உயர்த்தினீர், கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவித்தீர். ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. God sets you free from your enemies. தாவீதுக்கு பாருங்க, நிறைய சத்துருக்கள் இருந்தாங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அவன் சொல்கிறான், Lord, how many are my foes? என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். 38ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் அவர்கள் பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் சொல்கிறான். 69ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் அவன் சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றான், அவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமா இருக்கிறார்கள், நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும். அப்புறம் எப்படின்னா என்ன அர்த்தம்னா, எண்ணிக்கையே இல்லை, அவ்வளோ பேர் என்ன பகைக்கிறார்கள், எனக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். ஆனா தாவீது சொல்கிறான், கர்த்தர் என்னை சத்துருக்களுக்கு விலக்கி விட்டார். ஹல்லேலூயா. உடைய வாழ்க்கையில உன்னை பகைக்கிறவர்கள், உனக்குரமாக சதி திட்டம் போடுகிறவர்கள், உங்களை மேற்கொள்ள நினைக்கிறவர்கள், உங்களை மட்டம் தட்டி கீழே தள்ள நினைக்கிறவர்கள், அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தயவு தான் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். உங்களுக்கு ஒரு பந்தி வேணா சத்துரு தேவை. ஹல்லேலூயா. அப்பதான் சத்துருக்கள் மத்தியில் என்ன பண்ண முடியும், ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த முடியும். ஆண்டவர் சத்துருக்கள் மத்தியிலே இருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். மாத்திரமல்ல, சங்கீதம் 81:6 வாசித்தீங்கன்னா அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவர் நம்முடைய சுமைக்கு விலக்கி விடுவிக்கிறார். தோலை சுமைக்கு விலக்கிறார். தோல் பாரங்கள், நம்முடைய வாழ்க்கையை அழுத்துகிற பாரங்கள், I remove the burden from their shoulders. நம்மை அழுத்துகிற பாரங்கள், கவலைகள், இதெல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நமக்கு விடுதலை தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Their hands were set free from the basket. எத்தனை பேர் நம்மை அழுத்துகிற பாரத்தினால கஷ்டப்படுறீங்க? லேவியராகமம் 26:13 வேதம் சொல்கிறது, ஆண்டவர் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். He will make you walk with heads held high. ஆண்டவர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நுகத்தடிகளையும், தோளில் மேல் இருக்கிற நுகத்தடிகளை ஆண்டவர் முறித்து பாரங்களை எடுத்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது நப்தலியை குறித்து சொல்லப்பட்ட, இது நப்தலி என்கிற தனி நபருக்கு சொல்லப்பட்ட, this prophecy was to the person of Naphtali. அங்கே யாக்கோபு எல்லாரையும் தனித்தனியாக கூப்பிட்டு, நப்தலி நீ விடுதலை பெற்ற பெண்மான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு விடுதலை வருகிறது. ஹல்லேலூயா. அது எந்த பகுதியிலான இருக்கலாம். ஆண்டவர் பாராட்டுகிற தயவு, the favor, one of the favors of God is freedom. ஆண்டவர் தருகிற தயவுகளை ஒன்று விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சத்துருடைய கையிலிருந்து விடுதலை தருகிறார், சுமையிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை தருகிற அவர் தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். விடுதலை பெற்ற பெண்மான். இரண்டாவதாக இப்ப மோசேயுடைய தீர்க்கதரிசனத்தை வாங்க. இந்த மோசேயுடைய தீர்க்கதரிசனத்தை தான் இந்த தயவை குறித்து அவர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். 33ஆம் அதிகாரம் உபாகமத்தில் இங்கேயும் மோசே மரிப்பதற்கு முன்பாக அவன் எல்லா இஸ்ரவேலின் கோத்திரத்தையும் அவன் கூப்பிட்டு அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை, அவருடைய எதிர்காலங்களை குறித்து அவன் அங்கே தீர்க்கதரிசனமாக சொல்கிறான். அங்கே யாக்கோபு மரிப்பதற்கு முன்பாக சொல்கிற காரியம்தான் இங்கேயும் மோசே மரிப்பதற்கு முன்பாக அவன் சொன்ன காரியம் தான் பார்க்க. நப்தலியை குறித்து, for the tribe of Naphtali என்ன சொல்றான் பாருங்க. மோசே சொல்றாரு, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து, ஹல்லேலூயா, he will be satisfied with favor. இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படியே சொல்கிறது, Naphtali is abounding with the favor of the Lord. அவன் தேவ தயவினாலே நிறைந்து வழிவானா. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். abounding with favor. Naphtali brims with blessings அப்படின்னு இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பு, ஓ Naphtali, you are rich in favor.
and full of the Lord's blessings. Hallelujah. பாருங்க எப்படி ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம். தயவினாலே திருப்தி அடைகிற ஒரு வாழ்க்கை, தேவ தயவு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஹalleluya. தயவை குறித்து நான் பல காரியங்களை உங்களுக்கு ஒன்னாந்தே சொன்னேன். தேவ தயவுனா என்ன? தேவ தயவு என்பது தகுதி இல்லாத ஆனால் தேவையுள்ள மனிதர்களுக்கு தேவன் அழைக்கும் தெய்வீக இரக்க செயல், இல்லாவிட்டால் மனதுருக்கத்தின் செயல். தேவ தயவு என்பது மனிதனால் முடியாத ஒரு காரியத்தை முடிய வைக்க தேவன் அளிக்கும் தெய்வீக சக்தி. திறமை மிக்க மற்றவர்கள் இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு விசேஷித்த கனமும் உயர்வும் தந்து உங்களை வழிநடத்துறாரு பாருங்க, அதான் தேவ தயவு. ஹalleluya. ஆண்டவர் தயவை நமக்கு பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். நான் உணர்ந்தே சொன்னேன், பல விதமான தயவுகள். யாரு யாக்கோபை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறான், 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஆதியாகமத்துல, கர்த்தர் எனக்கு பாராட்டின எல்லா தயவுக்கும் அப்படின்னு சொல்றான். எல்லா, for all the favor, all the goodness, all the kindness. ஆண்டவர் எனக்கு பாராட்டின எல்லா தயவுக்கும் நான் பாத்திரனால. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பல பகுதிகளை தயவு பாராட்டுகிறார். ஒரு 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், அங்க பவர் பாயிண்ட்ல வர, நீங்க குறிச்சுக்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தயவு பாராட்டுகிற தேவன். உங்க வாழ்க்கையில பல விதமான எதிர் சக்திகள் இருக்கலாம், எல்லாவற்றையும் உடைத்து போட்டு ஆண்டவர் உங்களுக்காக இந்தந்த பகுதிகளில் இந்த ஆண்டிலே கர்த்தர் தயவு பாராட்ட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவதாக மெடிக்கல் ஃபேவர். மெடிக்கல் ஃபேவர் அப்படி என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுகத்தை ஆண்டவர் தருகிறார். மருத்துவ ரீதியாக சரீர சுகத்துக்கு அடுத்த, ஆரோக்கியத்துக்கு அடுத்த ஒரு ஃபேவரை ஆண்டவர் நமக்கு பண்ண வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலிலே எத்தனையோ குஷ்ரோகிகள் இருந்தார்களாம், எத்தனையோ குஷ்ரோகிகள். ஆனா ஆண்டவருடைய ஃபேவர் யார் மேல வந்துச்சு? சொல்லுங்க, யார் மேல வந்துச்சு? நாகமான் மேல வந்துச்சு. எத்தனையோ குஷ்ரோகிகள் இருந்தாலும் கர்த்தர் ஒரு மனிதனை சந்தித்து அவனை சுகமாக்க விரும்பினார். ஹல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு தகுதி கிடையாது தான், ஆனால் கர்த்தர் அவன் மேல இரக்கம் பாராட்டினார். அவனுடைய பேர் இங்கே எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். நான் ஒன்னாந்தே சொன்னேன், 38 வருஷமா ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில சுகத்திற்காக ஏங்கி நிற்கிறான். யாரும் உதவி செய்ய ஆள் இல்லை அவனுக்கு. திடீர்னு சொல்லி இயேசு அங்க வர்றாரு, ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் உண்டாகிறது. ஆண்டவர் அங்கே வர்றாரு. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் கேட்கிறார், சுகமடைய விரும்புறாயா? ஆமாண்டவரை, ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, எந்திரிச்சு நட அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு அவன் காலையில நினைச்சே பார்த்திருக்க மாட்டான் இயேசு வருவாரு, சுகம் கிடைக்கும்னு சொல்லி. அதே போல இன்னொரு நபரையும் சொன்ன, நான் அன்னைக்கு கூனி 18 வருஷமாக இருக்கிறார்கள். தினமும் வார வாரம் ஜபாலயத்துக்கு ஒழுங்காக போகிற அந்த ஒரு கூனி, திடீரென்று சொல்லி ஒரு பர்டிகுலர் டேல இயேசு அங்க வர்றாரு. ஹல்லேலூயா. இயேசுடைய கண்கள் அவள் மேலே படுகிறது, கூப்பிடுறாரு, வான்னு சொல்லி வருகிறா, எழும்பிட்டா. ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ பேர் ஜபாலயத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் அவள் மேலே படுகிறது. எத்தனையோ பேர் அந்த பெதஸ்டா குளத்துல இருந்தாலும் ஆண்டவர் இந்த மனிதனை பார்க்கிறாரு, இவன் ஒரு தேவையோடு இருக்கிறான், இவனுக்கு ஒரு அற்புதம் தேவை. மெடிக்கல் ஃபேவர். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில, ஹல்லேலூயா, உங்களை போல பிரச்சனைகள் பலருக்கு இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஃபேவர் பண்ண அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. மெடிக்கல் ஃபேவர். ஆண்டவர் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், சுகவீனங்களை கர்த்தர் மாற்றி ஒரு அற்புதத்தை செய்ய ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக மெட்டீரியல் ஃபேவர். மெட்டீரியல் ஃபேவர் என்று சொன்னால் பொருளாதாரத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 25-26 வாசித்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலில் அநேக விதவைகள் இருந்தார்களாம். விதவைக்கு எத்தனை பஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட விதவை. ஆனா கர்த்தர் ஒரு விதவையை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. சாரிபாத்தில் உள்ள விதவை, அந்த விதவைக்கு ஆண்டவர் ஃபேவர் பண்ண கர்த்தர் சித்தமான. பாருங்க, அங்கே லூக்கா 4ஆம் அதிகாரம் 25-26 பாருங்க. எலியாவின் நாட்களில் 3 வருஷம் 6 மாதம் ஆணடைக்கப்பட்ட தேசம் அங்கு மிகுந்த பஞ்சம் தான். இஸ்ரவேலுக்கு அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் ஹல்லேலூயா, ஆண்டவர் ஒரு விதவைக்கு ஃபேவர் பண்ண நினைச்சாரு. அங்கே எலியா மூலமாக இந்த ஒரு விதவிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்ற ஒரு விடத்திற்கும் இல்லை. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே அவருடைய கண்கள் உங்க மேல படும். ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்கு பிரியமாக கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பேன் என்று சொன்னால், தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே முதலிடம் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, ராம் முழுவதும் பிரயாசப்படுறான், ஒன்றே இல்ல, வலை அலசிட்டு இருக்கிறான். இயேசு வராரு, அங்க 2 படகு இருக்குது. 2 படகு. எத்தனை படகு இருந்துச்சா? லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 2ஆம் வசனத்துல 2 படகு இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஆண்ட ஒரு படகுல ஏறுறாரு. ஹல்லேலூயா.
அந்த படகு பேதுருடைய படகா இருந்துச்சு. அவன் அப்பதான் ராத்திரி முல்லா பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காம சோர்ந்து போய் என்ன மீன் பிடிக்கிற வியாபாரம் ஒன்றும் சரியில்லையே, விட்டுருவோமா அப்படிங்கிற நிலைமையில இருந்தான். கர்த்தர் அந்த படகுல ஏறிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, 2 படகுகள் இருந்தது. அப்பொழுது அந்த படகு ஒன்றில் ஏறினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வர் ஆயத்தமா இருக்கிறார். பேதுருடைய வாழ்க்கையை அன்றையிலிருந்து தலைகீழாக மாறிற்று. நினைச்சு பார்க்கல, கர்த்தர் அற்புதம் செய்கிறவர் என்பதை உணர்ந்தான். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். A day of favor is worth more than years of labor. உங்க வாழ்க்கையிலே நீங்கள் பல நாட்கள் கஷ்டப்பட்டு உழைப்பதை காட்டிலும் ஆண்டவர் செய்கிற ஒரு தயவு இருக்கு பாருங்க, உங்க வாழ்க்கையை அப்படி தலைகீழாக மாற்றிவிடும். ஹல்லேலூயா. ஃபேவர், மெட்டீரியல் ஃபேவர். மூன்றாவதாக மேரிட்டல் ஃபேவர். மேரிட்டல் ஃபேவர். திருமண வாழ்க்கையிலே ஆண்டவர் தயவு செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். திருமண வாழ்க்கை என்று சொன்னால் என்ன? பல விதத்தில் சொல்ல முடியும். முதலாவதாக, இதுவரைக்கும் ஒருவேளை திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்கள், if you are looking for a life partner, ஆண்டவர் அற்புதம் செய்வார், தயவு பாராட்டுவார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 18:22 சொல்கிறது, மனைவியை கண்டறிகிறவன், இல்லாட்ட புருஷனை கண்டறிகிறவன் வச்சுக்கலாம், நன்மையானதை கர்த்தரிடத்திலே தயவையும் பெற்றுக்கலாம். He finds favor from the Lord. ஆண்டவரிடத்திலே தயவையும் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவர் மேரிட்டல் ஃபேவர். உன்னுடைய திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடைக்கப்பட்ட கற்பங்களை ஆண்டவர் திறப்பார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் அங்கே அன்னாளுக்கு இறங்கினார், அன்னாளுக்கு தயவு பாராட்டினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிற பிரிவினைகளை கர்த்தர் மாற்றுவார். ஃபேவர். திருமண வாழ்க்கையில் எந்த பகுதியில் ஒரு ஃபேவர் தேவை. ஒருவேளை அது மேரேஜ் இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானமா இருக்கலாம். மார்ஷியல் ஃபேவர் இல்ல, மேரிட்டல் ஃபேவர். மார்ஷியல்னா அர்த்தமே வேற. மேரிட்டல் ஃபேவர். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாலாவதாக மென்டல் ஃபேவர். மென்டல் ஃபேவர் அப்படி என்று சொன்னால் ஞானத்துக்கு அடுத்த தயவு. ஞானத்துக்கு அடுத்த சில நினைக்கிறான், எனக்கு என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்கிறானே, சரியான என்ன இருக்கிறான், மக்கா இருக்கிறான். என்னது நம்ம ஊரில் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, ஒன்றுமே வழங்க மாட்டாங்க எனக்கு, இவன் எங்க படித்து என்னத்தை பண்ண போகிறான். ஆண்டவருடைய ஃபேவர் வந்துச்சுன்னா அப்படியே மாறிடும். ஹல்லேலூயா. இப்படி மக்காரன் தான் இப்போ என்ன மகேசன் ஆகிட்டான். இப்படி இருக்கிறவன் நல்ல ஞானமுள்ளவன் ஆகிட்டானே. பாருங்க, ஆண்டவர் தானியேலுக்கு ஆண்டவர் தயவு பாராட்டினா 10 மடங்கு ஞானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசிக்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 20-22 வாசித்தீங்கன்னா கர்த்தர் கொடுத்த ஞானம் இருக்கு பாருங்க. the wisdom of God. ஆண்டவர் அவனை பெரிய அளவில் உயர்த்தினது என்று சொல்லி பார்க்கிறோம். you will find that God, when God decides to favor somebody mentally, he has a wisdom he himself cannot explain. இந்த ஞானம் எங்கிருந்தே வந்துருந்துச்சு, எனக்கே புரியலங்க அப்படி சொல்ற அளவுக்கு கர்த்தர் ஞானத்தை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. படிக்கல, புரியலையா, the favor of God வரும்பொழுது எல்லாம் புரியும். ஹல்லேலூயா. எல்லாம் தெளிவா இருக்கும் உங்களுக்கு. தேவன் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கடைசியாக மினிஸ்டீரியல் ஃபேவர். ஊழியத்திலும், மினிஸ்டீரியல் சொல்லும் பொழுது ஊழியம் மாத்திரமல்ல, வேலை ஊழியத்திலே ஆண்டவர் நமக்கு ஃபேவர் பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஊழியத்திலே ஃபேவர்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் திறந்த வாசலை நமக்கு தருவார். ஊழியத்திலே ஒரு திறந்த வாசல் உண்டாயிருக்கு. அடைக்கப்பட்டிருந்த காரியங்கள்லாம் மாறி திறப்பு உண்டாகும். 1 கொரிந்தியர் 16:9 அங்கே பவுல் சொல்கிறார், அனுகூலமான வாசல் எங்களுக்கு திறந்திருக்கிறது. ஆண்டவர் ஊழிய பாதையிலே ஒரு திறந்த வாசல், அற்புதங்கள், ஆத்துமாக்கள். அதே சமயத்திலே வேலை, ஊழியம் என்று சொன்னால் சிலருக்கு முழு நேர ஊழியத்தில் இருக்கலாம். ஆனா கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க சொல்லி யாருமே ரட்சிக்கப்படாட்டா இந்த வருஷத்துல ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லி ரட்சிக்கப்பட்டாயா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. என் வாயில் இன்னமும் வளர்னேன், ஏதோ கேட்டான் வந்துட்டான் சர்ச்சுக்கு, ரட்சிக்கப்பட்டான் சபைக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் ஃபேவர் பண்ணுவார். ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் பாருங்க, நம்ம செய்யற காரியத்திலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீங்க யோசேப்பு பார்த்தீங்கன்னா, அவன் எங்க வேலை செஞ்சாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பொத்திபார் வீட்டிலே கர்த்தர் ஆசீர்வதித்தார். தயவு பாராட்டினபடினாலே ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். எசேக்கியா, தாவீதை குறித்து நீங்கள் வாசித்தீங்கன்னா 1 சாமுவேல் 18:5 வாசிங்க. 1 சாமுவேல் 18:5, 1 சாமுவேல் 18:14. தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தானா. ஹல்லேலூயா. பாருங்க, சவுல் அனுப்புனா தாவீதை அனுப்புறான். தாவீதை அனுப்புனா போன காரியத்தை கட்சின்னு முடிச்சுட்டு வருவாயா.
ஒன்னையும் குறை வைக்க மாட்டான், எல்லாம் சூப்பரா செய்வான். சொல்லி சொல்லி செய்ய மாட்டான், போன கரெக்டா செஞ்சு முடிப்பான். 14 வசனத்துல பாருங்க, 14 வசனத்துல தாவீது தன் செய்கைகளை எல்லாம் புத்திமானாய் நடந்தான். He was successful in all his work அப்படின்னு போட்டிருக்கு. Because the wisdom of God was upon him. ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தபடினாலே எதெல்லாம் அண்டர்டேக் பண்ணானோ கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 2 ராஜாக்கள் 18:7. 2 ராஜாக்கள் 18:7 நீங்க வாசித்தீங்கன்னா இங்கே போடப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 18:7. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் போகிற இடங்கள் எல்லாம் அனுகூலம். ஹல்லேலூயா. பாருங்க, வேலையிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். whatever he undertook it was successful. ஆண்டவர் அனுகூலமான வாசலை தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இதான் ஃபேவர். இதான் ஃபேவரால நிறைந்திருக்கிறது. தான் ஃபேவரால திருப்தி ஆகிறது. அங்க நப்தலிக்கு தான் சொல்லப்பட்ட கர்த்தருடைய தயவினாலே நீ திருப்தி அடைஞ்சிருவாப்பா, திருப்தி அடைஞ்சிருவா. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் தேவ தயவினால திருப்தி அடையணும்னு விரும்புறீங்க? நான் பின்னாடி சில கண்டிஷனை சொல்லுவேன். இப்பெல்லாம் அல்லேலூயா தோத்திரம் தான். அந்த கண்டிஷன் என்ன பண்ணும்? ஆமா, எல்லா ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் பிடிச்சி நீங்க பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு, ஆண்டவர் தயவினாலே திருப்தி அடைந்தான், அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நல்லா பாருங்க, he will be brimming with God's blessing, full of God's blessings. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல? இந்த வசனத்தை ஏற்கனவே முன்னே படிச்சிருக்கீங்களா எங்கேயாவது? இந்த நப்தலியுடைய ஆசீர்வாதம் 27 வசனம் நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி கண்ணில் படும். அநாதி தேவனே நமக்கு அடைக்கலம் என்று சொல்லி இஸ்ரவேலே நீ பாக்கியவான்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நப்தலியை குறித்து அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான், அவன் தேவ தயவினாலே அவன் திருப்தி அடைவான். ஆண்டவர் எந்தெந்த பகுதியிலே உங்களுக்கு தயவு தேவையோ அதை கொடுத்து உங்களை திருப்தி அடைய செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவது யாக்கோபுடைய தீர்க்கதரிசனம் நப்தலிக்கு என்னவென்று சொன்னால், விடுதலை பெற்றவனாயிருப்பாய். ஹல்லேலூயா. You are a door set free. You are a hind set free. நீ விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக மோசேயுடைய தீர்க்கதரிசனம், நீ தேவ தயவினாலே திருப்தி அடைவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் பல விதத்திலே ஆண்டவர் நமக்கு தயவு பாராட்டுகிறார். குடும்ப வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே, ஆரோக்கியத்திலே, ஊழிய பாதையிலே, ஞானத்துக்கு அடுத்த காரியங்களிலே ஆண்டவர் நமக்கு தயவை பாராட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தயவு தேவை? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே தயவு எனக்கு தாங்கப்பா, ஆண்டவரே நம்முடைய தயவினால் நான் திருப்தி அடைந்திருக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது கர்த்தர் நமக்கு தயவை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி நப்தலி நாட்டை குறித்து அவன் தீர்க்கதரிசி சொல்றான். நப்தலி நாடு, யாக்கோபு நப்தலி என்கிற தனிநபரை பார்த்து அவனுடைய 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு வச்சு, you will be blessed like this, நீ இப்படி ஆசீர்வதிக்கப்படுவாய்ன்னு சொல்றான். மோசே நப்தலி கோத்திரத்தை பார்த்து சொல்றாரு, இந்த கோத்திரம் தேவ தயவினால் திருப்தி அடையும். இப்ப ஏசாயா என்ன சொல்றாருன்னா, நப்தலி நாடு, நப்தலிக்கு என்று சொல்லி பிரித்து கொடுத்த சில இடம் இருந்துச்சு. அந்த படத்தை போட, அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் இடங்கள் பாருங்க. கீழே சிமியோன், யூதா, யூதாலாம் கீழே இருக்குது, எருசலேம் பக்கத்துல வருதுன்னு பாக்குறோம். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மனாசே, காத்துலாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பக்கம் எருசலேமுக்கு அந்த பக்கம், அதாவது இஸ்ரவேலுக்கு அந்த பக்கம் இருக்குது, யோர்தானுக்கு அந்த பக்கம் மனாசே. அப்புறம் தெரியுதா உங்களுக்கு மேல என்ன இருக்கு பாருங்க, ஆஷேர், ஆரோ ஒன்று போட்டிருக்கல, அது என்ன போட்டிருக்கு? நப்தலின்னு போட்டிருக்கு. அப்படித்தானே? அது எங்க இருக்கு? இஸ்ரவேல் எங்க இருக்கு? மேல இருக்கு. நீங்க படத்துல பார்க்கலாட்டும், உங்க பைபிள்ல பின்னாடி இருக்குது. நீங்க பைபிள்ல நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா உங்க பைபிள்ல மேப் இருக்கும். அங்க நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் கோத்திரத்தின் தேச படம் இருக்கும். இஸ்ரவேல் தேசத்துடைய கோத்திர படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்கே ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட 1 நம்பர் போட்டிருக்காங்க. அது 9ஆம் நம்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா அதான் நப்தலி. அது வடக்கே இருக்கிறது டாப்ல. இன்னொரு விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது கலிலேயா நாடுன்னு சொல்லலாம். நீங்க பாலஸ்தீன தேச படத்துல பாத்தீங்கன்னா கலிலேயா, மேல கலிலேயா, நடுவுல சமாரியா, கீழே யூதேயா, யூதேயா, சமாரியா, கலிலேயா. கலிலேயா மேல இருக்கு. நல்லா கவனிங்க. இப்போ நீங்க தீர்க்கதரிசன வார்த்தைக்கு வாங்க. ஏசாயா 9:1 வாசிங்க. அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால்
அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்தும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். 3 காரியங்கள் இருக்கு. ஈனப்படுத்தப்பட்ட அந்த இடம் இனி ஈனப்படுத்தப்படுவதில்லை. இருண்டிருக்கிற அந்த இடம் இனி இருண்டிருப்பதில்லை, வெளிச்சம் உதிக்கும், மகிமை உண்டாகும் என்று சொல்லி பல காரியங்களை சொல்றார். நல்லா கவனிங்க. கலிலேயானாலே ஒரு ஒரு முத்திரை இருந்துச்சு. அப்படின்னா அது புறஜாதியாருடைய கலிலேயா அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, நீங்க பாருங்க, நப்தலி மேல இருக்கிறனால இந்த அரமியன்ஸ் அசிரியா ராஜாக்கள் வந்து இஸ்ரவேலை அவர்கள் பிடிக்கும் பொழுது 712 இஸ்ரவேலை அவர்கள் பிடித்து விட்டார்கள். வடக்கு ராஜ்யத்தை அவர்கள் சிறையிருப்புக்கு பிடித்து விட்டார்கள். நீங்க 2 ராஜாக்கள் 15:29 வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 15:29. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்கராவின் நாட்களில் அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் வந்து ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் யனோவாகையும் கேதேசையும் ஆத்சோரையும் கீலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசிரியாவுக்கு கொண்டு போனான். நல்லா வாசித்து முடிச்சிட்டாரு. எப்படி பேரலாம், வாய்க்கு வராத பேரலாம். என்ன போட்டிருக்கு? நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து. நல்லா கவனிங்க. கலிலேயாவாகிய நப்தலி தேசம், கலிலேயாவில் இருக்கிற அந்த நப்தலி தேசத்தை பிடித்து சிறையாக கொண்டு போயிட்டான். பாருங்க, ஈஸியா வந்து சிறையிருப்புக்கு கொண்டு போற அந்த இடம் வந்து அவ்வளவாக எதிரி கையில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மக்கள் அங்கே அநேக புறஜாதிகள் குடியிருந்தார்கள். ஒரு இருண்ட ஒரு காரியமாக இருந்தது என்று சொல்லலாம் அங்கே பார்க்கிறோம். நீங்க பிற்காலத்தில் வரும்பொழுது அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த கலிலேயா இடத்துல தான் நாசரேத் ஊர் இருக்குது. நாசரேத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டது? நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? இங்க இருந்து ஏதாவது நன்மை வருமாங்க? நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை உண்டாகுமா அப்படின்னு யோவான் 1:46 போட்டிருக்கு. யோவான் 7:52 என்ன போட்டிருக்குன்னா, கலிலேயாவிலிருந்து யாராவது தீர்க்கதரிசி எழும்புவாங்களா? கலிலேயாவிலிருந்து தீர்க்கதரிசி வரமாட்டாங்க. பாருங்க, நீங்க வாசிக்கிற எல்லா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் யூதேயா கீழே இருந்து வந்தவர்கள் தான். ஆனால் நீங்க பாருங்க, கலிலேயாவிலிருந்து தீர்க்கதரிசி வருவாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமா? இதெல்லாம் கலிலேயா பகுதியில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நப்தலி பகுதியில் இருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எங்கே உனக்கு அவப்பேர் உண்டாயிற்றோ, எங்கே இருட்டடிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே வெளிச்சம் உண்டாகும், கனம் உண்டாகும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இது எப்ப நடந்துச்சு? நீங்க பின்னாடி வாசிங்க. இயேசு இந்த உலகத்தில் பிறந்த பொழுது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 13-16 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம். நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளுக்கு உட்பட்ட கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமில் வந்து இயேசு வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? வரும். ஹல்லேலூயா. அங்க இயேசு அங்கேதான் வளர்ந்தார். நாசரேத்திலிருந்து நன்மை வந்தது. மாத்திரம் கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புவாரா? எழும்பினார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எழும்பினார். இயேசு எழும்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது யூதாஸ் காரியத்தை தவிர மற்ற எல்லாருமே கலிலேயா பகுதியில் உள்ளவர்கள் தான். எல்லா யாரு சீஷர்களுமே அந்த கலிலேயா பகுதியில் தான் ஆண்டவர் கூப்பிட்டு எழுப்பினார். எந்த பகுதி ஈனமான பகுதியா இருந்துச்சோ, கனவீனமான பகுதியா இருந்துச்சோ, கர்த்தர் அந்த பகுதியை கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு செய்த the majority of the miracles, இயேசு செய்த அற்புதங்கள் கப்பர்நகூமில் தான் அதிகமான அற்புதங்கள் செய்தார். கப்பர்நகூம் கலிலேயாவில் இருக்கிறது. கலிலேயா கடலிலே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார். கலிலேயாவில் இருக்கிறது. ஆண்டவர் செய்த அநேக அற்புதங்கள் கலிலேயாவில் தான் செய்தார். ஹல்லேலூயா. எந்த இடம் இருட்டடிக்கப்பட்டிருந்ததோ, எந்த இடம் ஜனங்களால் கனவீனப்படுத்தப்பட்டிருந்ததோ, எந்த இடத்திலிருந்து நன்மை வராது என்று நினைத்தார்களோ, எந்த இடத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்ப மாட்டார் என்று சொன்னார்களோ, பிரதான தீர்க்கதரிசியாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே தான் எழும்பினார். உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்து நாசரேத்திலிருந்து வளர்ந்தார்.
இங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 7 இடத்துல நசரனாகிய இயேசு, இங்கிலீஷ்ல ஜீசஸ் ஆஃப் நாசரத், இயேசுக்கு ஒரு அடமொழி என்ன சொன்னா, எது கனவீனமா இருந்துச்சோ இடம், நாசரத் நன்மை வருமா, அவருக்கு அடமொழி என்ன, நசரத்தில் உள்ள இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஜீசஸ் ஆஃப் நாசரத். அவரு சவுலுக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் போது சவுல் கேட்கிறாரு, அது 9ஆம் அதிகாரத்தில் இல்ல, அப்போஸ்தலர் 9 இல்ல, ஆனா அப்போஸ்தலர் 22 இருக்குது. அப்ப சவுல் சாட்சி சொல்லும் போது சொல்றாரு, கேட்கிறாரு, நீ யாருன்னு கேட்கும் பொழுது இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற நசரனாகி இயேசு நானே அப்படிங்கிறார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், I am Jesus of Nazareth you are persecuting. நீ துன்பப்படுத்துகிற நசரனாகி இயேசு, நாசரேத்தூரனாகி இயேசுங்கிறாரு. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, அந்த இடம் கனப்படுத்தப்படுகிறது. கலிலேயாவை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். செபுலோன் நப்தலி நாட்டை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். எந்த இடம் இதிலிருந்து ஒண்ணு வராது, ஆசீர்வாதம் இல்லாத இடம் என்று சொல்லி நினைத்தார்களோ, நோ மோர் க்ளூம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் போட்டிருக்கு ஏசாயா 9. நோ மோர் க்ளூம், இருண்டிருப்பதில்லை, இருளின் தேசத்திலே வெளிச்சம் பிரகாசித்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, என்ன சொல்ல வரேன்னா, 3வது குறிப்பு என்ன சொன்னா, you will be specially honored. Number 1, you will be set free, நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். இரண்டாவதாக, you will be satisfied with favor, ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குவார் தயவினாலே. மூன்றாவதாக, கனப்படுத்தப்படுவாய். ஒரு சொல்லுங்க போலாம், கனப்படுத்தப்படுவாய். ஆண்டவர் கனப்படுத்துகிறார். நப்தலி நாட்டை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். எந்த நாடு ஒரு கனவீனமாக இருந்துச்சோ, அங்கே ஆங்கில தமிழ்ல போட்டிருக்காங்க, மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, you will be honored. ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிற ஆண்டவர், உயர்வை தருகிற ஆண்டவர். ஒன்றுமில்லா ஒரு மோசமான நிலைமையில் இருந்ததுக்கு ஒரு உயர்வை ஆண்டவர் தருகிறார். அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை பிரசங்கிக்கப்படுவதெல்லாம் நசரனாகிய இயேசு என்று தான் பேசினார்கள். நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னார்கள். நசரனாகிய இயேசு அப்படின்னா நாசரேத்தூரனாகிய இயேசுன்னு அர்த்தம். ஜீசஸ் ஆஃப் நாசரத் என்று சொல்லி அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க யாருமே, இப்படி ஒரு கனம் உண்டாகுமா என்று சொல்லி கனத்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஏசாயா தீர்க்கதரிசியுடைய தீர்க்கதரிசனம்னு சொன்னா, நப்தலி நாட்டை குறித்த தீர்க்கதரிசனம், அது விசேஷ ஆசீர்வாதத்தை உடைய ஒரு தீர்க்கதரிசனமாக இருக்கிறது. ஆகவே 3 ஆசீர்வாதங்கள் இந்த நப்தலிக்கு கொடுக்கப்பட்டது. இந்த திருச்சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த 2021 வருஷத்துல, இந்த தேவ தயவின் ஆண்டிலே, இந்த நப்தலியுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா, எதற்கு பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இப்போ 3 கண்டிஷனை மாத்திரம் சொல்லிடுறேன். 3 கண்டிஷன் 2 வசனத்துல தான் இருக்குது. ஆதியாகமம் 49:21 வாசிங்க. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். இன்பமான வசனங்களை வசனிப்பான். He utters beautiful words. எப்படி வசனிப்பானா? எப்படி பேசுவானா? எப்படி பேசுவா சிஸ்டர்? இன்பமா ஸ்வீட்டா பேசுவானா? எப்படி பேசுவான்? ஸ்வீட்டா பேசுவானா? அப்போ இட்ஸ் வேர்ட்ஸ் ஆர் ஸ்வீட். நல்லா கவனிங்க. அப்போ இதுல என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, உன் நாக்கை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு, கொஞ்சம் வார்த்தையில கவனமாயிரு, நீ பேசுற வார்த்தைகள் இன்பமானதா இருக்கணும். இந்த வருஷத்துல இன்பமான வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு லட்சம் பார்க்கலாம். 1 பேதுரு 4:11 போட்டிருக்கு, நம்முடைய வார்த்தைகள்லாம் ஆரக்கிள்ஸ் ஆஃப் காடா இருக்கணுமா. நம்முடைய வார்த்தைகள்லாம் தெய்வீகமான வார்த்தைகளா இருக்க வேண்டும். கொலோசியர் 4:6 போட்டிருக்கு, நம்முடைய வார்த்தைகள்லாம் உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கணும். உப்பால் சாரமேற்றப்பட்ட. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? it must be seasoned with salt. உங்க வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? எடுத்து எறிஞ்சு பேசக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டா பேசணும். ஹல்லேலூயா. உங்க வார்த்தை மென்மையா இருக்கணும். மெதுவான பிரதியுத்தரன் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. மெதுவான பிரதியுத்தரம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்னன்னே தெரியாம நிறைய பேருக்கு மெதுவான் சாஃப்ட் ஆன்சர் டர்ன்ஸ் அவே தி ராத். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வார்த்தைகள் கவனமா இருக்கணும். வார்த்தையை குறைக்கணும். பேசுற வார்த்தை எப்படி இருக்கணும் சொல்லுங்க? மென்மையா சாஃப்டா இருக்கணும். ஹல்லேலூயா. வார்த்தை ஸ்வீட்டா இருக்கணும். சாஃப்டா மாத்திரம் இல்ல, எப்படி இருக்கணும்? ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்றோம்ல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசணும். சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசணும். எப்படி வேணும்? நீ லாங்கா பேசினாலுமே என்ன இருக்கணும்?
சாஃப்டா ஸ்வீட்டா இருக்கணும். எப்ப இவங்கள்ட்ட போனால் ஸ்வீட்டா இருக்காது, காரமா இருக்கும். வேண்டாம் வாந்தி வந்துடும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. அப்போ ஸ்வீட் சூட்டபிளா இருக்கும், நல்ல வார்த்தைகளா இருக்க வேண்டும். ஏற்ற சமயத்தில் பேசப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களா இருக்கு. பாருங்க, இன்பமான வசனங்களை வசனிப்பான். தேவ வார்த்தையை பேசணும், ஆறுதலான வார்த்தைகளை பேசணும், உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசணும், ஜனங்களை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளை பேசணும், பலப்படுத்துகிற வார்த்தைகளை பேசணும், பக்தி விருத்திக்கான வார்த்தைகளை பேசணும். நம்முடைய வார்த்தைகள் இன்பமான வசனங்களாக இருக்க வேண்டும். நப்தலி இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று போடப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, இப்போ எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க, என் வார்த்தையை மாறணும்? ஹல்லேலூயா. நாக்கு பலிபீடத்தில் வைக்கணும். அந்த நாக்கு இருக்கு பாருங்க, அந்த நாக்குனால தான் எல்லா பிரச்சனையும் வாழ்க்கையில். நாக்கு என்ன செய்யும்? நல்லதும் செய்யும். அதான் மரணமும் ஜீவனும் எங்க இருக்குது? மரணமும் ஜீவனும், டெத் அண்ட் லைஃப் ஆர் இன் தி பவர் ஆஃப் தி டங். மரணம் ஜீவன் எங்க இருக்குது? நாவின் அதிகாரத்தில். நீதிமொழி 18:21 வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை கொடுக்கிற நாக்காக நம்ம நாக்கு மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மருமகள் மாமியாருக்குள்ள நல்ல இன்பமான வஸ்திரங்களை பேசணும். அப்புறம் வேலை ஸ்தலத்தில் எஜமான் வேலைக்காரன் கொஞ்சம் அமைதியா பேசணும். ஹல்லேலூயா. காரியங்கள் மாறும். ஹல்லேலூயா. சபைக்குள்ளாக, குடும்பத்திற்குள்ளாக, வேலை ஸ்தலத்தில் நம்முடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக மாறுவதாக. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, முதல்ல பாயிண்ட் வந்து your words must be sweet. இரண்டாவதாக, your deeds must be what? வாசிங்க நீதிமொழிகள் 5:8 மணிக்கும். நியாயாதிபதிகள் 5:18 வாசிங்க. நியாயாதிபதிகள் 5:18 அங்க போட்டுருக்கு பாருங்க. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு, சொல்லுங்க, மழை வந்தா கூட போத்துக்கிட்டு தூங்குற ஆளா இருக்க கூடாது. போர்க்களத்தில் என்ன இருக்கணுமா? துணிந்து நிற்கிற, உயிரையும் எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். நப்தலி என்ன செஞ்சாரா? அவர் தியாகம், இங்கிலீஷ்ல போட்டிருக்க, he risked his life, jeopardized his life. அவர் தன்னுடைய வாழ்க்கையை எனது துச்சமாக எண்ணி துணிந்து வெற்றிக்காக, தேவனுடைய நாம மகிமைக்காக. அங்க பாருங்க, இது வந்து தெபோரால் பாராக்கு பாடின பாடல். அது நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அது தெபோராலின் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க பாக்குறீங்களா? பைபிள்ல 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தெபோராலும் பாராக்கும் பாடினதாவது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா, நப்தலி போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். இன்னைக்கு நீங்கள் நானும் நம்முடைய செயல்கள் தியாகம் உள்ள செயல்களாக மாறணும். ஹல்லேலூயா. உயிருக்கு பயந்தல்ல, தியாகம், ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுகிறவர்களாக. Your words must be sweet, your deeds must be sacrificial. உங்கள் செயல்கள் எல்லாம் தியாகம் உள்ள செயல்களாக இருக்க வேண்டும். பாருங்க, இந்த பாராக் வந்து நப்தலி கோத்திரத்தை சேர்ந்தவர். பாராக் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 6-9 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு. பாராக்கை குறித்து அங்க வேதத்தில் வாசிக்கிறோம். நப்தலி கோத்திரத்தில் வந்தவர் ஒரு 10,000 பேர் அவரோடு சேர்ந்து நப்தலி கோத்திர, செபுலோன் கோத்திரத்திலிருந்து கானானியர்களை மேலே யுத்தம் பண்ணும்படியாக அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அந்த இடத்துல அவர்கள் துணிந்து நிற்கிறாங்க. ஒரு பெரிய வெற்றி ஆண்டவர் தருகிறார். நீங்கள் பிற்காலத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, தாவீது அவன் சிங்காசனத்திலே வரும்பொழுது 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 34-40 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அங்கே அநேகர் தாவீதுக்கு உதவி செய்தார்கள். பட்டயம் பிடிக்கிற அநேகர் இந்த நப்தலிலிருந்து எழும்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சாலமோன் தேவாலயத்தை கட்டும் பொழுது வாசிங்க 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. 1 ராஜாக்கள் 7:13-14. வேகமா. ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீரு விழுந்து அழைப்பித்தான். அவன் நப்தலி கோத்திரத்தானாகிய ஒரு கைம்பரின் மகன். இந்த ஈராம் இருக்கான் பாருங்க, எல்லா பிரான்ஸ் ஒர்க்கையும் இவன் தகப்பன் கண்ணான். இவன் சகலவித வெண்கல வேலையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறியுமுள்ளவனாய் இருந்தான். இவன் ராஜாவாகிய சாலமோனிடத்தில் வந்து அவன் வேலையெல்லாம் செய்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க, தேவாலயத்தின் பணியிலே இந்த நப்தலி கோத்திரத்தார் அவர்கள் அதிகமாக செயல்பட்டார்கள். இந்த ஈராம் என்பவன் நப்தலி கோத்திரத்தை சேர்ந்தவன். அவன் பல வேலைகளை அங்கே தேவனுடைய ஆலயத்திலே வெண்கல வேலைகளை செய்து முடித்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவருக்காக செயல்பட்டவர்கள், தேவாலயத்திற்காக செயல்பட்டவர்கள், தாவீதோடு கைகோர்த்து செயல்பட்டவர்கள், யுத்தத்திலே துணிந்து நின்றவர்கள்.
இவர்கள் சாதாரண கோழைகள் அல்ல, தூங்குகிறவர்கள் அல்ல, தேவனுக்காக செயல்படுகிறவர்கள், செயல் வீரர்கள் நப்தலி கோத்திரத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நப்தலி கோத்திர போர்க்களத்து முனையிலே ஒரு சொல்ல பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் போர்க்களத்து முனையிலே நிற்கிற மக்களை ஆண்டவர் தேடுகிறார். ஃப்ரண்ட் லைனர்ஸ், ஆண்டவருக்காக முன்னிலை நிற்கிறவர்கள், உயிரையும் பார்க்காதபடிக்கு தேவனுக்காக செயல்படுகிறவர்கள், சின்ன பிரச்சனை ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறவங்க அல்ல. ஆண்டவருக்காக இந்த 2021 வருஷத்துல ஆண்டவரே உமக்காக நான் முன்னணியில் நிற்பேன் சொல்றவங்க கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். ஜபத்திலே முன்னணியில் இருப்பேன், ஆண்டவருக்காக செயல்படுவதில் முன்னணியில் இருப்பேன், தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதில் முன்னணியில் இருப்பேன் என்று யார் தீர்மானம் எடுக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். சாக்ரிஃபிஷியல் டீட்ஸா இருக்கணும், உங்க செயலெல்லாம் தியாகம் இருக்கணும். ஊழியத்தில் தியாகம் இருக்க வேண்டும், இன்னும் கொடுக்கிறதுல ஒரு தியாகம் இருக்க வேண்டும். நீங்க என்ன வேலை செய்தாலும் வேலை ஸ்தலத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைல் போகணும். எக்ஸ்ட்ரா மைல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, 2ஆம் மைல் போ அப்படிங்கிறார். எக்ஸ்ட்ரா மைல் வேலையா செய்வதில் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போகணும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அப்படி போகும்பொழுதுதான் கர்த்தருக்காக நம்ம பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. மற்றவர்களை போல இல்லை, மற்றவர்களை போல அது காட்டிலும் மோசமான இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைல் போகணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி படிக்கிறேன். அங்கே திரும்ப ஆதியாகமத்துக்கு வாங்க. இந்த ஆதியாகமத்தில் இன்பமான வசனங்களை வசனிப்பான்னு இருக்குது, அப்படிதானே? ஆனால் பல ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் எப்படி போட்டிருக்குன்னா இப்படியே இருக்குது. அதாவது இன்பமான வசனங்களை வசனிப்பான், அட்டர்ஸ் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் இருக்குது. ஆனால் இன்னொரு பல முதல் பழிப்பில் இப்படியே மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, Naphtali is a doe set free who bears beautiful fawns, yields beautiful fawns. அப்படின்னா பெண்மான் தானே. பெண்மான் என்ன செய்யும்? குட்டி போடும், அப்படிதானே? அப்போ அழகான குட்டிகளை போடும் பெண்மான் அப்படின்னு போட்டிருக்கு. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், அவன் அழகான குட்டிகளை போடுவான். ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம். யாரு குட்டி போடணுமா? என்ன செய்யணுமா? அப்ப நம்ம பாஷையில் என்ன சொல்லுங்க, கரெக்டா சொல்றீங்க பாருங்க. அதான் சொல்லுங்க சத்தமா. ஆத்ம ஆதாயம் பண்ணணும். அல்லேலூயா. ஆத்ம ஆதாயம் பண்ணுகிறவர்களாக மாறணும். தேவனுடைய வேலையை செய்யணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இறுதி கட்டளை நம்முடைய முதல் கரிசனையாக மாறணும். His last command or commission must become our first concern. நம்முடைய முதல் கரிசனையாக மாறணும். ஆண்டவருக்காக வேலை செய்யணும், ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். அதுக்கான சில கிரயத்தை செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவனாக என்னை மாற்று. அல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள் நம்ம வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஈவாக ஒரு எக்ஸ்ட்ரா வருஷம் கொடுத்துருக்காருன்னா உங்க மூலமா தேவ ராஜ்யத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் வரணும். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும், தேவனுக்காக பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும், தேவனுக்காக give birth to spiritual babies, get involved in soul winning. பாருங்க, உங்க பர்த்டே, வெட்டிங் டே, இதெல்லாம் சோல் வின்னிங் டேஸா மாத்தணும். அல்லேலூயா. ஆளை கூப்பிட்டு சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, உங்க வீட்டில் எத்தனை வெட்டிங் ஆனிவர்சரி வரும்? அட்லீஸ்ட் ஒன்னாவது வரும். அப்பா அம்மா இருந்தா அதுதானே. நீங்க பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க எக்ஸ்ட்ரா வரும். ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி வரும் வருஷத்துக்கு. பர்த்டே குறைஞ்சது எத்தனை வரும்? ஒரு பிள்ளை இருந்தா 3 பர்த்டே வரும், அப்படிதானே? ஒரு பிள்ளை இருந்தா 2 பிள்ளை இருந்துச்சுன்னா 4 வரும். அப்போ பாருங்க, 3 பர்த்டேஸ், ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி வரும், 4 ஈவெண்ட், முக்கியமான ஈவெண்ட் வருது. ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை பிடிச்சி எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு சுவிசேஷ கூட்டம் வைக்கலாம். ஒரு 1 லட்சம் பார்க்கலாம். 2021 அப்படி இல்லாட்டாலும் ஏதாவது ஒரு விதத்தில் வாங்க, சாப்பிடுங்க, சுவிசேஷத்தை கேளுங்க, சத்தியத்தை கேளுங்க, காஸ்பலை கொடுங்க, கூப்பிடுங்க, நாங்கள் வரோம், சுவிசேஷத்தை அறிவிப்போம், ஏதாவது ஆண்டவருக்காக செய்யுங்க, கிரயத்தை செலுத்துங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். அல்லேலூயா. ஆண்டவரே பார்த்துட்டுச்சுன்னா ஒன்றும் செய்ய மாட்டார். நீங்க கர்த்தருக்காக ஏதாவது செய்ய முன் வந்தீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும், தேவன் சந்திப்பார், உங்க உறவினர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாருங்க, தியாகமாக நம்ம ஆண்டவருக்காக செய்யும் பொழுது you must be soul winning. நீங்கள் ஆத்ம ஆதாயம் செய்யறதா மாறணும். இந்த நப்தலி குட்டிகளை பெற்றெடுக்கிற பெண்மானாக இருக்கிறான் என்று தீர்க்கதரிசனம் சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வேலையை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 3 ஆசீர்வாதங்கள், 3 கட்டளைகள். 3 ஆசீர்வாதம் என்ன? விடுதலை, திருப்தி, தேவ தயவினால் திருப்தி. 3வது கனம். ஹல்லேலூயா. கனம்.
ஆண்டவர் கனப்படுத்துகிறார். எந்த இடத்துல இருட்டு வந்ததோ அதே இடத்துல வெளிச்சம், எந்த இடத்துல கனவீனம் அடைந்தீர்களோ அதே இடத்துல ரெட்டிப்பான மாத்திரமல்ல அதிகமான கனத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, மகிமைப்படுத்துவார். பாருங்க, கலிலேயாவுல தான் இயேசு அநேக அற்புதங்களை செய்கிறார். இந்த இடம் ஒரு மோசமான இடம் நினைச்சதோ அந்த இடத்துல இயேசு வளர்ந்தார். அவர் பேரே நசரேயனாகிய இயேசு என்று சொல்லி அழைக்கப்பட்டது. அல்லேலூயா, நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களின் தேவன். உங்க வாழ்க்கையை மாற்றுவார், குடும்பத்தை மாற்றுவார், சூழ்நிலையை மாற்றுவார். நீங்க செய்ய வேண்டிய வார்த்தைகள் இன்பமான வார்த்தைகளா இருக்கட்டும், செயல்கள் தியாகமுள்ள செயல்களா இருக்கட்டும், ஆத்தும ஆதாயம் செயல்களை மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இருப்போமா? நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு தேவ தயவை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி நன்றி நன்றியோடு துதிக்கிறோம். மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் ஒலிக்கும். ஆகாயவின் மீதாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீதாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கரங்களை வைத்து ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படி நில்லுங்க பிரதர், வந்து ஒரு 2 நிமிடம் மாத்திரம் இந்த ஸ்கிரிப்சர் யூனியனை பத்தி சொல்லுவாங்க. அப்படி உட்கார்ந்துக்கலாம், ஒரு ஜஸ்ட் 2 minutes. வேகமா வாங்க பிரதர். அல்லேலூயா. ஆண்டு ஸ்கிரிப்சர் யூனியன் ஊழியமானது ஆரம்பிக்கப்பட்டது. கெஸ்விக் என்று சொல்லக்கூடியதான இடத்திலே ஒரு இளம் ஞாயிறு பள்ளி தங்கை, சண்டே ஸ்கூல் நடத்துகிற தங்கை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாரந்தோறும் எந்த வேத பகுதியை எழுதி படித்து வர வேண்டும், தியானித்து வர வேண்டும் என்று சொல்லி எழுதி கொடுத்து அனுப்புவார்கள். பிள்ளைகள் அதிகமாக அதை விரும்பி கேட்டு வாங்கினபடியினால் அவர்களால் எழுதி கொடுக்க முடியவில்லை. ஆகவே ஸ்கிரிப்சர் யூனியன் ஊழியத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் சிறுவர்களுக்கு என்று சொல்லி ஒரு வேத வாசிப்பு அட்டை வெளியிட்டால் நன்றாக இருக்கும் என்று கேட்டார்கள். ஆகவே அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அவர்களோடு கூட இணைந்து முதலாவது சிறுவர்களுக்காக வேத வாசிப்பு அட்டை வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து எல்லா வயதினரும் தியானிப்பதற்காக தியான புத்தகங்களை வருடந்தோறும் ஸ்கிரிப்சர் யூனியன் வெளியிட்டு வருகிறது. 2021 ஆண்டுக்குரியதான தியான புத்தகங்கள் தின தியானம், டெய்லி பிரெட் என்று சொல்லக்கூடியதான இந்த புத்தகம் பெரியவர்களுக்காக, 19 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களுக்காக. இது நீங்கள் எந்த கதையையோ கற்பனையோ பார்க்க முடியாது, அந்த வேத பகுதியினுடைய விளக்கம் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கும். 13 to 18 வயது வரையிலான இளம் வாலிபர்களுக்கு தமிழில் வல்லமையின் வழியில், ஆங்கிலத்தில் டெய்லி பவர் என்று சொல்லக்கூடிய புத்தகம். அந்த இளம் வாலிப வயதினருக்கு ஏற்றபடி இதிலே தியானங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். 8 முதல் 12 வயது வரையிலான சிறு பிள்ளைகளுக்காக என் தேவனும் நானும் கார்டன் மீ என்று சொல்லக்கூடியதான புத்தகம். இதனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், வேதத்திலிருந்து 3-4 வசனங்கள் இருக்கும். அந்த வசனத்தை கோடிட்ட இடத்தை நிரப்பி இன்னும் ஏறு வரிசை இறங்கு வரிசை சின்ன சின்ன படங்களோடு மிக எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. 5 முதல் 7 வயது வரையிலான சிறு பிள்ளைகளுக்காக சிறுவரும் வேதமும் என்று சொல்லக்கூடியதான இந்த புத்தகம், புத்தகம் 1, புத்தகம் 2 கலரிங் பண்ணி வேதத்தினுடைய சில பகுதிகளை பெற்றோருடைய உதவியோடு கூட பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும்படியாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொன்றினுடைய விலையும் 50 ரூபாய். தமிழ் ஆங்கிலம் 2 மொழிகளிலும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் வேதத்தினுடைய ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால், இது பியூர்லி
இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்ததான தேவனுடைய பிள்ளைகளால் எழுதப்படுகிறதான தியானம் என்கவுண்டர் வித் காட், ஆங்கிலம் மட்டும். 3 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு புத்தகம் வெளிவரும். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 600 ரூபாய். 600 ரூபாய் கொடுத்து விலாசம் கொடுத்தால் உங்களுக்கு இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். அவ்விதமாக குடும்பங்களுக்காக வெளியிடக்கூடியதான ஒரு அருமையான கவுன்சிலிங் புக். நம்மை போன்ற விசுவாசிகள் போதகர்கள் வாழ்க்கையிலே நடைபெறுகிறதான சம்பவங்கள், உண்மை சம்பவங்களை அழகான கதை வடிவிலை தொகுத்து பெயர்கள் மட்டும் புனைப்பெயர் கொடுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. இதனுடைய விலை 10 ரூபாய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புத்தகங்கள் அனைத்தும் நாம் வெளியே டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கும். இந்த ஊழியத்திற்கு உதவி செய்யும் வண்ணமாகவும் நீங்கள் பயன்பெறும் வண்ணமாகவும் இந்த புத்தகங்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாய்ப்பை கொடுத்ததான பாஸ்டர் ஐயாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமென். Thank you very much. நீங்க விசிட் பண்ணிட்டு போங்க. ஆண்டவர் நல்லவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட கர்த்தரின் வருகை மட்டும் இருப்பதா